கைஸ் நீங்க பார்த்துருக்கிறது மிஸ்டர் சன் சிட்டி கைஸ். இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஓவர் நைட் ஸ்டேயிங் சேலஞ்ச் வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்மளோட நியூ கார் பின்னாடி இருக்கு பாருங்க. இந்த காரை அன்பாக்ஸ் பண்ண ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். நீங்கள் நான் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க காருக்குள்ளே ஸ்டே பண்ணுற ஒரு சேலஞ்ச் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடியே போட்டாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வேறு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் இந்த காரோடைய டிக்கி ஸ்பேஸ் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. ஸோ இந்த டிக்கி ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு டக்குன்னு தோணுச்சு. ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டே பண்ணி பார்க்க போகிறோம். ஓவர் நைட் ஃபுல்லாக இந்த குட்டியான காரோட டிக்கி ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணி சாப்பிட்டு இங்கே தூங்க போகிறோம். அந்த சேலஞ்ச் தான் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பார்க்குற முடியும் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்ம பழைய மாதிரி வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணால் தான் என்னால் கண்டினியூவாக வீடியோ பண்ண முடியும். அப்புறம் ஏன் ப்ரோ வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்காதீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலாலும் பரவாயில்ல. ஓகே இப்போ நம்ம அந்த டிக்கி சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், டிக்கியில் ஸ்டே பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிக்கியில் நான் உட்காந்து இன்னும் பார்த்ததில்லை இது வரைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் இந்த உட்கார போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அம்மா நல்லா உள்ள நல்லா பள்ளமாக இருந்துருக்குது. உட்கார்றது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஆனால் உள்ள இடம் நல்லா தாங்க இருக்குது. ஸ்பேஸு நல்லா சமணம் போட்டு உட்கார முடியுது. நல்லா ஃப்ரீயாக இருக்குது. சாஞ்சின்னு உட்காரலாம் இல்லையா? பரவாயில்லையப்பா. இந்த காலு தான் அப்படி வச்சுக்கலாம். இப்படியே வச்சுட்டு தூங்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா லாங் ட்ரிப் போனால் கூட டிக்கில் அழகாக இப்படி உட்காந்துட்டு ஜம்முன்னு இப்படி போயிட்டு இருக்கலாம் போல. மூடி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கைஸ் டிக்கி நான் மூடிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. மூடணுன்னா நம்மளால் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சீட்டு மட்டும் லைட்டாக நமக்கு இது மட்டும் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாரு காரில் இம்பூட்டு இடம் இருக்குது. அந்த இம்பூட்டு இடத்தையும் விட்டு போட்டு இந்த சந்து பொந்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு செம்மையாக உள்ள வேர்க்குதுங்க. ஆமாம் நைட்டு தான் தங்க முடியும். பகலெல்லாம் இல்லை தங்கினோம்னா கண்டிப்பாக நமக்கு ஸ்வெட்டிங்க சத்தியமாக முடியாது. A few moments later. கைஸ் நல்லா ஒரு சூப்பரான ஈவினிங்கு. டீ சாப்பிடலாம் நல்லா இருக்கும். நம்ம டிக்கிக்குள்ளே உட்காந்து டீ குடிச்சிட்டு வித்து பன்னு சாப்பிட போகிறோம். சாப்பிடலாம். Opening night. ஸோ கைஸ் நைட் ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு ஸ்டே சேலஞ்சு இருங்க. நம்ம வீட்டுக்கு முதல்ல லைட்டை போட்டுக்கலாம். நம்மளோட குட்டியான டிக்கிக்கு குட்டியான லைட்டு ரொம்ப சூப்பர் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குதா? இனிமேல் இந்த லைட் இருக்க ரொம்ப வசதியாக போச்சு. ஓகே நம்மளோட இந்த டிக்கி ஸ்டே சேலஞ்சு இனிதே தான் வந்து ஆரம்பமாக போகுது. மணி இப்போ 7 மணி ஆயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது? நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். சமைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சாண்ட்விச்சும் பிரெட் ஆம்லெட்டும் போட்டு டிக்கிக்குள்ளே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு நம்ம டிக்கியில் தூங்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் எடுத்தது ஆல்ரெடி டிக்கியில் வச்சாச்சு. இந்த ஒரு குட்டி ஸ்டவ் வைக்க இடம் இருக்குது. அப்புறம் என் காலை இப்படி மடக்கி உட்காரலாம். அப்படி தான் இந்த குட்டியான ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இப்போ குக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு குக் பண்ணுவோம். குக் பண்ணிட்டு சாப்பிட்டு அப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். ஓகே சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் பக்கத்தில் எடுத்து தான் வச்சுருக்கேன். நமக்கு ஹெல்ப் பண்ணுறது நம்ம கேமராமேன் தான், சிவா தான், வேறு யாரும் கிடையாது. இப்போ நம்ம அப்படியே சாண்ட்விச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கார்ன் சாண்ட்விச். ஸோ யாருக்கெல்லாம் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஷப்பா ஐயோ ரூமுக்குள்ளே கரண்ட் கட் ஆகிடுச்சிங்க. இருப்பா கரண்ட் வந்துடுச்சு. யூடியூப் வரலாற்றிலே முதல் முறையாக டிக்கியில் அமர்ந்த சாண்ட்விச் போடும் இளைஞர். நான் கேமராமேன் நான் கூறுதா பார்க்கும்போது தரமாட்டேனே. ஓகே சாண்ட்விச் போட்டாச்சு. அடுத்து நம்ம பிரெட் ஆம்லெட் போட போகிறோம். ஓகே காய்ஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. அப்பா ஆமாம் காலை தான் கொஞ்சம் மறக்க முடியல. காலை கொஞ்சம் வலிக்குது. சாண்ட்விட்சு தம்ஸ்அப்பு சாப்பிடுவோம். சாண்ட்விச் வாவ். யாருக்கெல்லாம் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்குண்ணா?
ஆமாம்மாடா இன்னும் கேமரா ஒரு காய் வச்சுங்க. கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சு இப்போ தூங்குற டைம் ஆயிடுச்சு. 9 o'clock. ஸோ நம்ம வந்து தூங்க போகிறோம். ஆமாம் கொசு சமயமாக கடிக்குது. சாப்பிடும்போது கொசு கடிச்சிச்சு. ஸோ கொசு கடிக்காக கொசு பற்றி வந்து ஒன்று கொளுத்தி பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அப்புறம் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே தூங்க போகிறோம். குளிர் தான் என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரில. குளிர் இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம டிக்கிக்குள்ளே இருக்கோம். ஸோ அழகாக அப்படி மூடிட்டு அப்படியே உள்ளே போட்டு தூங்கிக்கலாம். காலை தான் எவ்வளோ நேரம் மறக்காமல் வச்சுட்டு தூங்குறதுன்னு தெரியலை. பார்க்கலாம். சேலஞ்சுன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முடிச்சு தானே ஆகணும். அப்பா செம்ம இருக்குப்பா. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் பட் ஓகே. midnight. கைஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. கடந்த 2 மணி நேரமாக நான் அந்த டிக்கிக்குள்ளே தூங்க கஷ்டப்பட்டுருக்கேன். தூங்கவே முடியல என்னால். என்ன மெயின் ரீசன் அப்படின்னா இந்த குட்டியான இடம் தான். கால் நீட்ட முடியல. அங்கே பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் கூட தூங்கிடலாம் அசால்ட்டாக அப்படி தான் நினச்சேன். பட் சத்தியமாக முடியலை. வீட்டில் நல்லா நம்ம காலை நீட்டி போட்டு ஃப்ரீயாக தூங்கிட்டு டக்குன்னு இதுக்குள்ளே வந்து தூங்கணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. முடியலை, ஓகேவா. பட் வேறு வழியில் தூங்கி தான் ஆகணும். அப்படிங்கிறப்போ சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அவசரம் வச்சு நம்ம இதில் ஸ்டே பண்ணி தான் ஆகணும். பட் தூங்க முடியுமாலாம் எனக்கு தெரில. சேலஞ்சுக்காக விடிய இருந்து தான் ஆகணும். விடிஞ்சு கூட அப்புறம் போய் தூங்கிக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். என்னையே அறியாமல் தூங்கினாலும் தூங்கிடுவேன். ஆனால் சத்தியமாக முடியலை. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. முக்கியமாக அந்த கால் தான். எப்போ விடிகிறது, எப்போ சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகுறது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. One hour later. சீரியஸ் கைஸ், நான் தூங்க ஆரம்பிச்சு வெறும் 1.5 மணி நேரம் தான் வந்து ஆகுது. அதுலேயுமே முழிச்சிட்டேன். கால் நீட்ட முடியாமல் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுள். அப்புறம் கொசு கொஞ்சம் கடிக்க. அதை வேற நம்ம முழிச்சு பார்த்தா நம்மளோட காரு சும்மா வேறு மாதிரி வந்துருக்குது. டிக்கியை பாருங்கள், எந்த அளவுக்கு உள்ள மிஸ்ட் ஃபார்மாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட்டு. கொசுவும் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. கொசு பற்றி தீந்துருச்சு. ஸோ அதான் கொசு நிறைய உள்ளே வந்திருக்கு போல். ஸோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். எப்படி வெளியே தூங்குறது தெரில. The next day. அப்பா விடிஞ்சதே தெரில. ரொம்ப லேட் நைட்டில் தூங்கணுமா, நல்லா விடிஞ்சது தெரியல. ஆமாம், வயசுக்கு அதிசயம் பாருங்க. சூரியன் நமக்கு வந்து தெரியுது. ஸோ நைட்டை வந்து நம்ம இது வந்து மூடியாச்சு டிக்கியை. அப்புறம் எப்படி தூங்கணும்னா அந்த சீட்டை வந்து நான் கொஞ்சம் அந்த ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு காலை தூக்கி இந்த சைடு தூக்கி போட்டு சீட்டுக்கு மேலே இங்கிட்டு தூக்கி போட்டு அப்படி தான் வந்து தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நம்ம காரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுற்றிலும் எப்படி மிஸ்டே எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் காரை சுற்றிலும். அதை ஓப்பன் பண்ணலாம்.
வாவ், சூரியன் பார்க்க செம்மையாக வந்துருக்குங்க. வரேன். எப்பா அம்மா வேற மாதிரி இடுப்பு வலிக்குது, காலை வலிக்குதுங்க. இந்த டிக்கிக்குள்ளே வந்து படுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இந்த டிக்கியில் வந்து ஸ்டே பண்ணுற சேலஞ்ச் ஒரு இல்லை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம டாஸ்க்குக்காகவே இடுப்பு உடஞ்சது தான் மிச்சம். வேற என்ன இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், காலைல பல் வளர்க்கலாம், வாயெல்லாம் வளருது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு ஸ்டே தான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ ஸ்டே பண்ணியிருக்கோம், பட் இந்த டிக்கிக்குள்ளே இருந்த அனுபவம் என்னால் சத்தியமாக மறக்கவே முடியாது. காலை நீட்ட முடியாமல், ஏன்னா நான் காலில் நல்லா நீட்டி ஃப்ரீயாக தூங்கக்கூடிய ஆள், பட் அது கால் நீட்ட முடியாமல் அந்த காலுக்குள்ளே காலை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு நல்லா இருந்துச்சு. ஒரு சைடு கஷ்டமாகவும் இருந்துச்சு. பட் என்ன பண்ணுறது, சேலஞ்சுன்னு வந்துருச்சு, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அடுத்த ஒரு சேலஞ்ச் வீடியோங்களை பார்க்கலாம். வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாச்சும் சேலஞ்ச் ஐடியா உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? நான் போயிட்டு உள்ளே போயிட்டு காலை நல்லா நீட்டி கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குறேன்.